எல்லோருக்கும் வணக்கம். கல்யாணமாய் சந்தோஷமா தான் இருப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தர் குண்டை தூக்கி போடுவாங்க. ஒரு மாமியார் அவளுக்கு 4 பீரோ இருக்குது ஏற்கனவே, மறுபடியும் 2 துணி எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பும். அது மாதிரி தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல 0% பியர்ஸ் கடந்த சில நாட்களா மார்க்கெட்ல நெகட்டிவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பயம் அப்படின்றது வந்திருக்கு. என்ன காரணம்னா, காலையில நல்லா தான் இருந்தது மார்க்கெட், திடீர்னு எதுக்கோ ஒரு செல்லிங் வருது. ஏதாவது ஒரு குரூப், பெரிய குரூப் சரி எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மார்க்கெட் ரேட்ல போட்டு ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் சடன்னு கொஞ்சம் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. அந்த பெரிய குரூப் ப்ராஃபிட் பண்ணதை போக மற்ற குரூப்புகள் அந்த ப்ராஃபிட் புக்கிங்கையும் சேர்த்து வாங்கி தான் மறுபடியும் டிமாண்ட் கிரியேட் ஆகி மார்க்கெட் ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ இவ்வளவு நாட்களாக பயம் அப்படின்றது இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பயம் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சோண்டு வந்திருக்கு. நண்பர்களே, உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட்ல நான் பார்த்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு கம்மியா வாங்கக்கூடிய பங்குகள்ல சில ஆதாயம் இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. அதாவது GMR இன்ஃப்ரா அப்படின்னு ஒரு ஷேர், அதெல்லாம் 73 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம இப்படி ஒரு டார்கெட் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், 50 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் 100 ரூபா வரும், 500 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஷேர்கள் 1000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம டார்கெட் வச்சு எடுக்கும் பொழுது இந்த 50 ரூபா இருக்கக்கூடிய ஷேர்கள் 100 ரூபாய்க்கு வேகமாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இந்த GMR இன்ஃப்ரா பாருங்க, விளையாட்டு போல ஒரு 4-5 மாசத்துக்குள்ளேயே 30% பக்கம் லாபம் வந்துடுச்சு. நண்பர்களே, எதையுமே யோசிச்சு என்ன நியூஸ்ன்னு பார்த்து செய்யுங்க. அதாவது லோ ரேட்ல ரொம்ப நாளா படுத்து கிடந்த ஷேர்ல இந்த IEX ஒரு ஷேர், டெல்டா கார்ப் அப்படின்றது ஒரு ஷேர். இந்த IEX என்ன பண்ணா நல்லா ஒரு அருமையான சப்போர்ட், 120 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்து இப்ப 180 ரூபாய் ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டான்னு வைங்களேன். அதே மாதிரி இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் இது சப்போர்ட் லெவல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம் 105 ரூபா ரேஞ்சில், அவனும் 150 ரூபா ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் என்ன நியூஸ்னால இந்த 2 ஏறுது அப்படின்னு பார்க்கும் பொழுது IEX சமீபத்தில் அதனுடைய சேல்ஸ் வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி பிசினஸ் ஓரியன்டான நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் மேலே வந்திருக்கான். இந்த டெல்டா கார்ப் ஏன் இவ்வளவு தூரம் மேலே வந்திருக்குன்னா, இப்ப வரக்கூடிய GST மீட்டிங்ல ஏதாவது GST ரிடக்ஷன் நடக்குமோ, இந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட GST போடுறாங்க இல்லையா, அதுல ஏதாவது GST ரொம்ப கம்மி பண்ணுவாங்களோ பர்சன்டேஜ், அதனால இவங்களுடைய சேல்ஸ் நல்லா இருக்குமோ அப்படின்ற ஒரு நப்பாசையில தான் இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேர் இங்கிருந்து மேலே ஏறி வந்திருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு ஸ்பெகுலேஷன்ல ஏறக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் எப்பாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வர்றான், ஒரு 260 ரூபா வர்றான் அல்லது இப்போ ஒரு 160 ரூபா இருக்கான்னா, இங்கே யாராவது கொஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சின்ன ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்தக்கூடிய இடம், அல்லது கொஞ்சோண்டு ஒரு 100 ஷேரில் ஒரு 10 ஷேர் ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். மறுபடியும் இதே மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு கீழே இறங்கி போய் படுத்துட்டான்னு அப்புறம் என்ன பண்ணுறது? ஆஹா, கடவுள் கண் திறந்து விட்டார். இந்த GSFC அப்படின்ற ஷேர் ரொம்ப காலமாக சப்போர்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் 210 ரூபாயில. இன்னைக்கு அவன் ஒரு 5% மேலே ஏறி இருக்கான். ஆக மொத்தம் 245 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனிமேல் தான் இவனுக்கு ஒரு ரியல் டெஸ்ட் அப்படின்றது வருது. இதை உடச்சு மேல் நோக்கி ஏறி 320 ரூபா வரப்போறானா, இல்லை மறுபடி பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக 200 ரூபா வரப்போறான்னு தெரியல. இங்கிருந்து மேலேயே போச்சுன்னா இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், மேல இருந்து கீழே வந்துச்சுன்னா புதுசா இந்த ஷேரை வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம். நண்பர்களே, 2 முக்கியமான நியூஸ். ஒரு முக்கியமான நியூஸ் என்ன, இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு காசு கிடைக்கும். அதாவது இந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு 1.25% ஏறித்தான் இருக்கான். என்ன காரணம்னா, அந்த ஷேருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஜூரிச் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றவங்க 70% கோட்டக் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அக்வசிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ 30% தான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு இருக்கு. ஸோ இந்த சேல் நடந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் பணம் வரும். அதே மாதிரி இண்டஸ் டவர்ஸ் அப்படின்றதுல ஒரு நெகட்டிவ் நியூஸ், இன்னைக்கு ஒரு 4% இறங்கியிருக்கான். அதுலேயும் என்ன ஒரு நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் ஒரு செல்லிங் தான். இந்த மாதிரி யுனைடெட் கிங்டம் பேஸா வச்சிருக்கக்கூடிய இந்த வோடாஃபோன் PLC அப்படின்றவங்க தன்னிடம் உள்ள 9.94% ஸ்டேக்கை வித்து விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி மீடியாக்கள்ல நியூஸ் வருது. அது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 310 to 341. ஆனால் நேற்று பிரைஸ் 344. அது டிஸ்கவுண்ட்ல இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 3.5% இறங்கி போச்சு. நான் இந்த ஷேர்லாம் வாங்கி சிவனேன்னு தான் இருந்தேன். என்னையா ஓவர் நைட் இப்படி பண்றீங்கன்னா அப்புறம் அப்படித்தான் நியூஸ் வரும். இதனால தான் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றாங்க. ஆனா கடவுளே, ஒரே நியூஸ் தான் நண்பர்களே, ஆனா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஆகி நான் பார்த்ததே இல்லை. பிரஸ்டீஜியஸ் ஸ்டேட்னு ஒரு கம்பெனி, அவங்க இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது.
இது உலக வழக்கமே கிடையாது. பணம் ஒருத்தன் வாங்க போறான், ஃபண்ட் ரைஸ் பண்ண போறான்னாவே அது ஏறதா உலக வழக்கமா இருக்கு. ஆனா இது இன்னைக்கு 3.5% இறக்கி விட்டாங்க. பட் லாஜிக் படி இந்த அமி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே என்ன ரேட்டுக்கு அப்படின்ற மாதிரி போர்ட் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் வந்த உடனே 7% மேலே ஏற்றி வச்சு அளவு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிதான் பெரும்பாலும் நான் பார்த்துருக்கேன். இது ஏதோ சூன்யம் வச்சுட்டாங்க போல யாரோ. நண்பர்களே, மீடியாக்கள்ல இந்த ஜிஎன்எஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க், மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் மேல் நோக்கி வந்தாலும் சரி, கீழ் நோக்கி வந்தாலும் சரி, ஓரளவு நல்ல வால்டிலிட்டியே வந்துன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, நம்ம அடிச்ச மணியினுடைய சத்தம் யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, இந்த தீபக் ஃபெர்டிலைசர் ஷேர் கேட்டுருச்சு. இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா மேலே ஏறி வந்துட்டான். ஸோ இன்னைக்கு இவன் ஏறி வந்திருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 5% மேலே ஏறி வந்திருக்கான். இவன்லாம் இன்னும் நல்லா வரணும் வந்து ஒரு 816 வந்து தொட்டுட்டா இந்த பேட்டனுக்கு ஒரு மரியாதை. நண்பர்களே, பெட்டில் அட்மிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ போய் இந்த பிபி எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்மளும் அப்பப்போ போய் நாடி துடிப்பு வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எந்த விதமான தொந்தரவும் இல்லை. நம்மளுடைய நிஃப்டிலாம் செல்லிங் வரணும்னா அவன் இப்படி வந்து இதுக்கு கீழே இந்த உடைக்கணும். இதை உடைச்சா தான் ஃபால். ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி அமெரிக்க ஷேர் மார்க்கெட் பார்த்தாலும் அவனும் ஒரு குறிப்பிட்ட சைடுவேஸ்குள்ள தான் இருக்கான். இதை இவன் பூர்த்தி பண்ற மாதிரி இருந்தாவே நம்மளுக்கு இன்னொரு 6 மாசத்துக்கு கவலை இல்லை. அவனுக்கு எலெக்ஷன் டைம்ல ஒரு பெரிய சூன்யம் இருக்கு. அடச்சே, நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான நியூஸை தான் நான் முதல்ல பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நான் அதை மறந்துட்டேன். அதாவது இன்னைக்கு 2 நியூ ஐபிஓ ஓப்பன் ஆகுது. சமீபத்தில் க்ளோஸ் ஆன ஐபிஓக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த அஜந்தா ஃபார்மா வந்து எனக்கு அதாவது ஒவ்வொரு ஷேரை நான் 2 ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வாங்கினேன். ஒன்று ஏஞ்சல், ஒன்று ஜீரோ தான். இந்த ஏஞ்சல்ல இருந்து அப்ளை பண்ண அஜந்தா ஃபார்மாவை எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க பைபேக்கு. அதில் ஓரளவுக்கு நல்ல வருமானம். ஜீரோ தான் இன்னும் என்னென்ன எஸ்எம்எஸ் இன்னும் வரல. எது எப்படியோ அஜந்தா ஃபார்மா யாராவது ஒரு ஷேரை வாங்கி வச்சிருந்தவங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு கரிகஞ்சி காட்சி இந்த வாரத்துக்கு. இன்னொரு விஷயம், இந்த MM ஃபோர்ஜிங்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் போனஸ் கொடுக்குறாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷேர் கொஞ்சம் கீழே தான் இருந்தா. இன்னைக்கு அவங்க அறிவிக்கும் போது என்ன ரேட் இருந்ததோ அதை விட ஒரு 4% பக்கம் மேலே ஏறிட்டான். அப்போ இவனும் கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய இந்த அக்மி ஃபின்ட்ரேட், டி டெவலப்மெண்ட், இந்த ரெண்டுக்குமே க்ளோசிங் டேட் ஜூன் 21. ஆக மொத்தம் இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாள் இருந்துட்டு போகுது. பட் இந்த கம்பெனி, இந்த ஐபிஓக்கெல்லாம் முதல்ல ஒரு லாபகரமான ஐபிஓவா அப்படின்றத நம்ம பார்த்துடணும். அதுக்கப்புறம் இவனுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல இப்போ பார்த்து ஒன்றும் தெரிய போறதில்லை. பட் கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த அக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்றவங்க வெறும் 132 கோடி கலெக்ட் பண்றதுக்காக தான் இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர்றாங்க. ஐபிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 120 ரூபாய்க்கு இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே லோ ரேட்ல இருக்கக்கூடிய ஐபிஓஸ் கொஞ்சம் மேலே வரக்கூடிய சாத்தியம் அது என்னன்னே ஃபண்டமெண்டலே கிடையாது. அதுக்கு ஒரு மீனிங் கிடையாது. பட் இருந்தாலும் லோ ரேட்ல வரக்கூடிய ஐபிஓஸ் கொஞ்சம் லிஸ்டிங்ல கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஹிஸ்டரி சொல்லுது. அதே மாதிரி இந்த அக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்றவங்க ஒரு என்பிஎஃப்சியா இருக்கிறதுனால பொதுவாகவே இது மேல ஒரு நம்பிக்கை அப்படின்றது ஷேர் மார்க்கெட்ல வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி வந்து தற்சமயத்துக்கு ஒரு லாபகரமா தான் இருக்கு. எதா இருந்தா நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 20% வரணும். அந்த வகையில பார்த்தா இந்த அக்மி என்று அழைக்கப்படுகின்ற ஆசான் லோன்ஸ் ஐபிஓ அப்படின்றது அவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் லாபகரமா வந்து லிஸ்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் காட்டிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு 2 ஐபிஓல ஒரு ஐபிஓ ஓகே, அதாவது இந்த அக்மி ஃபின்ட்ரேட் அப்படின்றது ஓகே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ், இந்த டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ஐபிஓ வந்து வெறும் 418 கோடி ரைஸ் பண்றதுக்கு தான் இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. 203 ரூபாய்க்கு நம்ம அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி அப்படின்றது அதிகம். இவங்க என்ஜினியரிங் செக்டர்ல இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு எவர்கிரீன் செக்டர் தான். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் இது ஒரு லாபம் செய்யக்கூடிய கம்பெனியா தான் இருக்கு. இவனுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து 39% பக்கம் லிஸ்டிங் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஐபிஓமே வெறும் 20% லிஸ்டிங் கெயின் ஆனா கூட இது அப்ளை பண்றவங்களுக்கு நல்லது தான். ஸோ இது முதல் நாள் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த 2 நாட்கள் இவன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. வாட் அ மெடிக்கல் மிராக்கிள், எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஸ் அவங்க 2 பேருமே நேற்று பையிங் சைடு வந்திருக்காங்க. ஸோ கடந்த 2 நாட்களாக எஃப்ஐஎஸ் பையிங் சைடு தான் போய்கிட்டு இருக்காங்க. கண்கிட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி பூரா வித்துப்புட்டு
கடந்த ஏப்ரல் மாசத்துலேருந்து பூராத்தையும் வித்துவிட்டு இப்போ வாங்க வர்றாங்க. நம்ம ஏன் வேண்டாம், ஏன் நம்ம சொல்லணும், நீ வாங்குங்க தங்கங்களா மகாராசர்களா இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, எந்த ஒரு ரேஞ்ச் போனாலும் பணம் போடுறதுக்கு ஆட்கள் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில். ஸோ ஒரு சாதாரண மனுஷனுக்கு போய் எங்கேயாவது ஒரு ரியல் எஸ்டேட்டில் 40 லட்சம் 60 லட்ச ரூபா போட்டு இப்போ வாங்கி வைப்போம், 10 வருஷம் கழிச்சு அது ஒரு 4 கோடி போகும் அப்படின்னு நம்மளால முடியுமா? 40 லட்ச ரூபாயை புரட்ட முடியுமா? ஆனால் அதே சமயம் நம்ம ஏதாவது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 50,000 10,000ன்னு மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அதுவே நம்மளுக்கு ஒரு ஈஸியஸ்ட் சான்ஸ். ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஷேர் மார்க்கெட் நல்ல பூமில் இருக்கும்போது எது நல்ல சான்ஸ் அப்படின்னு கேட்டால் ஷேர் மார்க்கெட் தான். ஒன்றுமில்லை, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு 5,40,000 பக்கம் ஒருத்தர் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் வந்த டைம்ல இதனுடைய மொத்த லாபம் வெறும் 90,000 தான் இருந்தது. இப்போ போய் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 50,000 லாபம். 15 நாளில் 50,000 சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாருங்க. மார்க்கெட் நல்லா இருக்கும்போது இப்படி சம்பாரிச்சு தரான், மார்க்கெட் நல்லா இல்லைன்னா இதுவும் ஊ தான். பட் இருந்தாலும் ஒரு ஈஸியஸ்ட் சான்ஸ். பொதுவாக இந்திய நாடு அப்படின்றது இன்னொரு 10-20 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ கூட்டமாக கோவிந்தா போட்டு நம்மளும் ஒரு நல்ல விஷயத்தை தேடிக்க வேண்டியது தான். நண்பர்களே, இந்த 3 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஷேர் 4% மேலே ஏறி இருக்கான். அதே மாதிரி இந்த அப்பிஜய் சுரேந்தர் பார்க் அப்படின்ற ஷேர் 4% ஏறி இருக்கான். என்ன காரணம்னா இந்த அப்பிஜய் சுரேந்தர் பார்க் புதுசாக இன்னொரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி கடன் வாங்க போகிறாங்க, அவங்களுடைய போர்டு 1200 கோடி கடன் வாங்கிக்கலாம் த்ரூ QIP அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே அவனு இன்னைக்கு சந்தோஷமா 4% ஏறிட்டான். ஆக்சுவலாக டாடா டெக்ல சமீபத்தில் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் 40% பக்கம் ஃபாலோ ஆயிருந்தா, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாலோ ஆயிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% பக்கம் ஃபாலோ ஆகிட்டு இப்போ இந்த ஷேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ட்ரேடிங் ரேஞ்சில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ 1000 ரூபா அப்படின்றது அவனுடைய சப்போர்ட் லெவல் தான். 1000 போனா என்ன, 950 வரைக்கும் போனா என்ன, மறுபடியும் அவனுடைய ஹையர் பேண்ட் வந்தால் 1120 ரூபா அப்படின்ற மாதிரி வருவான். அந்த மாதிரி தான் நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இந்த சமயத்தில் இந்த ஷேர் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய இன்னோவேட் ஹேக்கத்தான் அப்படின்ற ப்ராடக்ட்னுடைய செகண்ட் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ப்ராபப்ளி இந்த ஷேர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா இதில் மேபி வரக்கூடிய அடுத்த 2-3 மாதத்துக்குள்ள ஒரு 10% கிடைச்சதுன்னா கூட ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.